இது பிரசன்ன ஜாதகம். ஒரு அம்மா, வயசான அம்மா வந்து அவங்க பையனை பற்றி கேட்டாங்க. என் பையனுக்கு எப்படி இருக்குன்னு. எந்த விவரமும் சொல்லலை, நீங்களே சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நான் பிரசன்னம் போட்டு பார்க்கும்போது லக்னம் உப நட்சத்திரம் சூரியன், அவர் நின்ற நட்சத்திரம் குரு, அவர் நின்ற உப நட்சத்திரம் செவ்வாய். அதாவது லக்னத்துக்கு சூரியனும் குரும் செவ்வாயும் சம்மந்தப்பட்டு வருவதால் உங்கள் பையன் ரொம்ப கோபக்காராக இருப்பார், யாருக்கும் பணிஞ்சு போக மாட்டாருன்னு சொல்லி சொன்னேன். ஆமான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2ஆம் பாவத்துக்கும் 8ஆம் பாவத்துக்கும் சனி பகவான் உப நட்சத்திரமாக வராரு. அப்படின்னா குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஒரு இது, சரிங்களா? அந்த சனி பகவான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3, 7, 12ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் உப நட்சத்திரமாக வந்து 2, 4, 8, 12 காமிக்குது. அப்படின்னு சொல்லும்போது இங்கே 8, 12 வருது. சுக்கிரன் 7ஆம் பாவத்துக்கு சம்மந்தப்பட்டு 2, 4, 8, 12, 8, 12 வர்றதுனால வீட்டுக்காரமாக்கும் இவருக்கும் பிரச்சனையான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனை இருக்கும், அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனை இருக்கும். 3ஆம் பாவம் சொல்றது கருத்து வேறுபாடு, விவாதம். அதாவது 2ஆம் பாவத்துக்கு சனி 2, 8க்கு வர்றதுனால வீண் விவாதம், கருத்து வேறுபாடு இருக்குமா அப்படின்னு சொன்னேன். ஆமாப்பான்னு சொன்னாங்க.